بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் தன்னுடைய நிழலாக திகழ்கின்ற அந்த அர்ஷனுடைய நிழலை 7 நபர்களுக்கு அல்லாஹ் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற செய்தி புகாரி என்று சொல்லப்படுகின்ற நபிமொழி தொகுப்பில் 660வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும், அந்த அர்ஷனுடைய நிழலுக்குரியவர்களில் நேற்றைய தினம் நீதி செலுத்துகின்ற தலைவர் அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞரை பற்றியும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் 3வது நபராக இருக்கக்கூடியவர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். 3வது நபர் யார் என்றால், தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வினுடைய இல்லமாக திகழ்கின்ற பள்ளிவாயலோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்ட மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். 3வது நபர் யாரு? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். அல்லாஹ்வினுடைய இல்லத்தோடு, அதாவது பள்ளிவாயலோடு தன்னுடைய உள்ளத்தை அதிகம் தொடர்பு படுத்தி கொண்ட மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நேற்றைய தினம் நாம் பார்த்தது அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த இளைஞர்கள். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹ்வினுடைய இல்லமாகிய பள்ளிவாயலோடு அதிகம் தன்னுடைய உள்ளத்தை நெருக்கமாக்கி கொண்ட, அல்லாஹ்வினுடைய பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்ளுகிற மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஏன் அல்லாஹ்வினுடைய பள்ளி வாயிலுக்கு அப்படி ஒரு சிறப்பு அன்பார்ந்த சகோதரர்களே? முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அல்லாஹ்வினுடைய படைப்பாக திகழ்கின்ற இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் என்றும் ஒன்று உண்டாம், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் என்றும் ஒன்று உண்டாம். அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் அவனுடைய மஸ்ஜித், அவனை சுஜூது செய்கின்ற, அவனுக்கு வணக்க வழிபாடு செய்கின்ற, அவனுடைய இல்லமாக திகழ்கின்ற பள்ளிவாயில் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் எது? கடை தெருவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக திகழ்கின்ற, அவனுடைய இல்லமாக இருக்கின்ற பள்ளிவாயலோடு யார் அதிகம் தொடர்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் கிடைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு உரிய இடமாக திகழ்கின்ற இந்த பள்ளிவாயிலில் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பள்ளிவாயில் எது? புனிதமிக்க கௌபா. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏகத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எழுப்பப்பட்ட ஆலயங்களில் முதல் ஆலயம் கௌபா. அதை அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 96வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உல்இ லின்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கம் வஹுதன் லில் ஆலமீன்.
மனிதர்களுக்காக வேண்டி இந்த பூமியில் எழுப்பப்பட்ட ஆலயங்களில் முதல் ஆலயம் புனிதமிக்க காபா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அந்த புனித ஆலயத்தை குறித்து 5வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் தெரியுமா? அது ஒரு சங்கை மிக்க மிகச்சிறந்த ஒரு ஆலயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஆலயத்திற்காக வேண்டியே அர்ப்பணித்த குடும்பம் எது? இந்த ஆலயத்தோடு அதிகம் தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய வணக்க வழிபாட்டை ஈடுபடுத்திக் கொண்ட மனிதர் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜரா அம்மையார் அவர்களின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப மனித நடமாட்டமே இல்லாத, எந்த ஒரு உணவு ஆகாரங்களுக்குண்டான அடிப்படை வசதி கூட இல்லாத, மனித நடமாட்டமே இல்லாத, தாகம் ஏற்பட்டால் கூட தண்ணீர் அருந்த கூட வசதி இல்லாத ஒரு பாலைவனத்து பெருவீதியில் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப கொண்டு போய் விடுகிறாரே, அதுதான் அந்த புனிதமிக்க மக்கா. அந்த சிறுபிள்ளையாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாகத்திற்காக வேண்டி அவர் அழுத நேரத்தில் ஹாஜரா அம்மையார் அவர்கள் 2 மலைக்குன்றுக்கு மேலும் ஏறி நின்று, ஏதாவது வணிக கூட்டங்கள் வருகிறார்களா, தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்குமா என்று அங்குமிங்கும் ஓடிய அந்த சஃபா மருவா குன்றையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜம்ஜம் கிணற்றை பீரிட்டு எழச் செய்தானே, அதுவும் மக்காவில் இன்று வரை அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாக இருந்து வருகிறது. அது தனி விஷயம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து ஆளாகி வரும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயே வெள்ள பிரளயத்தால் சிதறுண்டு போன அந்த புனிதமிக்க கஅபாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டி எழுப்பி அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, என்ன பிரார்த்தனை? 14வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கொண்டு போய் விட்டு செய்த பிரார்த்தனையையும் 2வது அத்தியாயத்தின் 127வது வசனத்தில் புனிதமிக்க அந்த கஅபாவை தந்தையும் மகனுமாக தேர்த்து கட்டி எழுப்பிய பிறகு அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. யா இறைவா, கண்ணியமான உனது வீட்டுக்கு அருகில் எந்த விவசாயமும் இல்லாத, எந்த மனிதனுடைய நடமாட்டமும் இல்லாத ஒரு பாலைவனத்து பெருவீதியில் என்னுடைய குடும்பத்தை அமர்த்தி இருக்கிறேன். யா அல்லாஹ், மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் எனது குடும்பத்தின்பால் நீ ஈர்க்கச் செய்ய அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. சிறிது காலத்திற்கு பிறகு வளர்ந்த அந்த மகனை பார்ப்பதற்காக வேண்டி சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த புனிதமிக்க அந்த கஅபாவை கட்டி எழுப்பி அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையை 2வது அத்தியாயத்தின் 127வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து புனிதமிக்க அந்த கஅபாவை கட்டி எழுப்பி அல்லாஹ்விடத்திலே செய்கிறார்கள் ஒரு பிரார்த்தனை. ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இந்த திருப்பணியை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறாயா அல்லாஹ் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லி காட்டுகிறான்.
முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் அவனுடைய ஆலயமாக, அவனுடைய இல்லமாக திகழ்கின்ற மஸ்ஜித், பள்ளிவாயில். அதில் முதல் பள்ளிவாயில் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாயில் புனிதமிக்க கௌபா. அந்த பள்ளிவாயிலோடு அதிகம் தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு, அந்த பள்ளிவாயிலோடு அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பம். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அம்மையார் அவர்கள். இரண்டாவதாக, திருக்குர்ஆனை நீங்கள் நன்கு பரிசோதனை செய்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிகிற ஒரு உண்மை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். இந்த அம்மா அவர்களும் பெண்களுக்கெல்லாம் மேன்மைக்குரிய பெண்ணாக, பெண்களில் எல்லாம் சிறந்த பெண்ணாக திகழ்கின்ற வரிசையில் வருகிறவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த அம்மா அவர்களும் பள்ளிவாயிலேயே தன்னுடைய பெரும்பாகத்தை கழித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது. அதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்க சொல்கிறான்? 3வது அத்தியாயத்தின் 37வது வசனம். இந்த 3வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயமாக திகழ்கின்ற, தொழுமிடமாக திகழ்கின்ற பள்ளிக்குள் வளர்ந்து ஆளாகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்த பொழுது அவருக்கு அருகிலே அவர் கற்பனை கூட செய்து பார்த்திராத உணவு பண்டங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்றைய காலத்தில் அது விளைவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த உணவு எப்படி வந்தது என்பதற்குரிய எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அற்புதமான உணவு, சுவைமிக்க உணவு, ஆனால் அதிசயத்தக்க வகையான உணவு, யாரும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. ஆனால் அம்மா அவர்களுக்கு முன்னால் அவர் உண்பதற்குண்டான எல்லா வகையான உணவுகளும் இருப்பதை பார்க்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வானிலிருந்து மண்ணு செல்வாய் இறக்கியதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு அடுத்தபடியாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் நேரடியாக உணவை கொடுத்து வளர்த்தி ஆளாக்கிய அம்மையார் அவர்கள் உண்டு என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்திலே பாருங்கள், 3வது அத்தியாயத்தின் 37வது வசனம். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்களே அந்த மிஹ்ராப்புக்குள் நுழைந்தார். வஜத இந்தஹா ரிஸ்கன். அவருக்கு முன்னால் இருக்கின்ற அந்த உணவுகளை எல்லாம் பார்க்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். காலையா மரியமு அன்னா லக்கி ஹாதா. இந்த உணவெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், காலத்துஹு மின் இன்டில்லாஹ். அல்லாஹுதான் இந்த உணவை எனக்கு தந்தான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார். இதில் ஒரு மார்க்க ரீதியான ஒரு உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெண்கள் பள்ளிக்கு வரலாமா வரக்கூடாதா என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத்தை நன்றாக பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தன்னை அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலேயே வளர்ந்து ஆளானவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்ப நாம நம்முடைய தலைப்பின் கீழ் என்ன பார்த்து வருகிறோம்? அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் யாருக்கு? ஒன்று, மக்கள் மத்தியிலே நீதம் செலுத்தக்கூடிய தலைவர் என்றும், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த இளைஞர் என்றும், மூன்றாவது அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தன்னுடைய உள்ளத்தை அதிகம் தொடர்பு படுத்திக் கொண்டவர் என்றும் நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது மனிதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே வளர்ந்த ஆளானவர். இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவுகளை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த ஒரு தாய். இன்றைக்கு பிள்ளை வரம் கேட்டு தாய்மார்கள் அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே சென்று உதவி தேடுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன்! ஆணின் துணை கூட இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா நபியை கொடுத்த ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு பதிலாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்திலே சென்று பிள்ளை வரம் கேட்கிற ஒரு கொடுமை இஸ்லாமிய சமூகத்திலே உண்டு. அவர்களுக்கு சிறந்த ஒரு பாடம் இந்த அத்தியாயம்.
ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறை இல்லத்தோடு அதிகம் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீடாக திகழ்கின்ற இந்த பள்ளி வாயிலின் சிறப்புகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆலயம் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பரிசு என்ன பரிசு? அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுக்கு மிக மிக பிரியமாக திகழ்கின்ற அவனுடைய ஒரு வீட்டை இந்த பூமியில் ஒரு அடியான் எழுப்ப உதவி செய்தால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? மறுமையில் சொர்க்கத்தில் அவனுக்காக வேண்டி ஒரு வீட்டையே அல்லாஹ் கட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனக்கு ஒரு வீடு கட்ட அடியான் உதவும் பொழுது அடியானுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் மிகச்சிறந்த ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். சரி, இப்ப அல்லாஹ்வுடைய இல்லமாக திகழ்கின்ற இந்த பள்ளி வாயில் யாருக்கு சொந்தமானது? 22வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வுடைய பள்ளி அவனுக்கு சொந்தமான அந்த ஆலயத்தில் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்தனை செய்து அழைக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அவனுடைய ஆலயம் அது. அடியார்கள் அவனுக்கு மட்டுமே சுஜூது செய்கிற இடம் அந்த இடம். அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்கிற இடம் அந்த இடம். அவனிடத்தில் மட்டுமே தன்னுடைய குற்றங்களை சமர்ப்பித்து அடிமைத்தனத்தை பிரதிபலித்து எடுத்து சொல்லி பாவ மன்னிப்பு தேடுகிற இடம் அந்த இடம். அவனுக்குரிய அந்த இடத்தில் அவன் அல்லாது வேறு யாரையும் அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் மிக மிக தெளிவாக கூறியிருந்தும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மிக பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹு அல்லாதவர்களை பள்ளியில் அமர்ந்து தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியும் மறுமையின் ரட்சிப்புக்காக வேண்டியும் சொர்க்கம் வேண்டியும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியும் எந்த ஆலயத்திலிருந்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவோம், உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் உதவி தேட மாட்டோம் யா அல்லாஹ் என்று தொழுகையில் வாக்கு கொடுத்து தொழுகை முடிந்து அதே பள்ளியில் அமர்ந்து அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? தொழுகை முடிந்தவுடனே ரப்பி உஃபிர்லி ரப்பி உஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று தொழுத ஒரு முஸ்லிம் அதே தொழுகை முடிந்து அதே இடத்திலே அமர்ந்து அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து மௌலூது பாடல்கள் என்றும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட பல்வேறு வகையான திக்ருகளை சொல்லியும் பள்ளியில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற ஒரு கொடுமை தமிழகத்திலே உண்டு, இந்திய திருநாட்டிலே உண்டு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இது அல்லாஹ்வுக்கே சொந்தமான வீடு, அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு உரித்தான வீடு. இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதாக திகழ்கின்ற இந்த ஆலயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்ய எங்குமே அனுமதி இல்லை என்று அல்லாஹ் கூறுவதோடு இது எனக்குரிய வீடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற உடனே அவருடைய வாழ்விலே நீங்கள் பார்க்கலாம், மதீனா சென்று மதீனாவுக்குள் நுழைந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் மக்காவில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் தான் தொழுது கொண்டிருந்தார். பள்ளி இல்லை மக்காவை பொறுத்தவரையில். மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்து முதலில் கூஃபா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ஒரு சிறிய ஒரு பள்ளியை நிறுவி 10 நாளுக்கும் அதிகமாக அங்கே இருந்து தொழுது ஜுமா உரையும் நிகழ்த்தினார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் சிறப்புக்குரிய பள்ளி வாயில், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளி வாயில், அதிலும் மிக சிறப்புக்குரிய பள்ளி வாயில்கள் எல்லாம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதில் முதல் இடத்தில் இருப்பது புனிதமிக்க கௌபா. அங்கே ஒரு ரக்காத் நீங்கள் தொழுதால் 1,00,000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்ல மஸ்ஜித் நபவி என்று சொல்லப்படுகிற மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவி என்று சொல்லுகிற பள்ளி வாயில். அந்த பள்ளியில் ஒரு ரக்காத் நீங்கள் தொழுதால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை 1000 மடங்கு நன்மை. மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற ஒரு பள்ளி ஜெருசலத்தில் இருக்கிற ஒரு பள்ளி,
அங்கே நீங்கள் ஒரு ரக்காத்து தொழுதால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை 500 மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வரிசையில் இந்த மஸ்ஜிதுல் கூஃபா இருக்கிறது. மதீனாவில் நுழைந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த மஸ்ஜிதுல் கூஃபா என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளியில் ஒரு மனிதர் 2 ரக்காத் தொழுதால் உம்ராவுடைய நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இந்த 4 பள்ளியை தவிர நன்மையை நாடி எந்த மனிதனும் எங்கும் பயணமே செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சிறப்பு அம்சத்தையும் இந்த செய்தியின் வழியாக உங்களுக்கு நான் தகவலாக தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் அவனுடைய ஆலயமாக திகழ்கின்ற பள்ளியோடு அதிகம் யார் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்படிப்பட்ட தொடர்பு? வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டுமே தொழுகிற சகோதரர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தொடர்பா? வருடத்திற்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்திற்கு மட்டுமே அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற மக்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தொடர்பா? வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பு வைக்கிறார்களே, அப்படிப்பட்ட மனிதருக்குரிய அரசனுடைய நிழல் கிடைக்குமா? அல்லது இரவு நேரம் மட்டுமே பள்ளிக்கு சென்று ஃபஜ்ர், லொஹர், அஸர், மக்ரிப் விட்டு சேர்த்து தொழுகிறார்களே, இப்படிப்பட்ட தொழுகையாளிக்குரிய இடமா அந்த அரசுக்குரிய நிழல்? அப்படிப்பட்ட மக்களுக்குரியதல்ல அந்த தொழுகை. அப்படிப்பட்ட மக்களுக்குரிய இடம் அல்ல அந்த இடம். அல்லாஹ்வுடைய பள்ளியோடு ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த உடனே அந்த அழைப்புக்கு செவியேற்று ஓடோடி செல்கிறாரே, அவருக்குத்தான் மறுமை நாளில் அரசனுடைய நிழல். குறித்த நேரத்தில் அந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த அந்த பாங்கோசையின் மூலம் கொடுக்கப்படுகிற அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல ஓடோடி வருகிறாரே, அவருக்குரியதுதான் அந்த அரசனுடைய நிழல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், 2 கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர், 2 கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் அளப்பெரிய பாசமும் பிரியமும் வைத்திருக்கிற ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை பள்ளிக்கு அழைத்து செல்ல ஆளும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் தனியாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டில் தொழ அனுமதி உண்டுமா? என்னுடைய இருப்பிடத்தில் தொழ அனுமதி உண்டுமா? ஓ, அனுமதி உண்டுமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர் திரும்ப செல்கிறார். அவரை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், பாங்கின் ஓசை உடைய காதில் விழுகிறதா என்று கேட்கிறார். ஆமாம் யா ரசூலல்லாஹ், விழுகிறது. அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு சென்றுதான் ஆக வேண்டும், உங்களுடைய விதிவிலக்கை நான் காணவில்லை என்று சொல்கிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்த மட்டில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய ஆலயமாக திகழ்கின்ற இந்த பள்ளி வாயிலோடு எந்த அளவுக்கு அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள் தெரியுமா? வெளியூர் பயணமாக, போர் நிமித்தமாகவோ, வியாபார நிமித்தமாகவோ, உறவினர்களை சந்திக்கவோ அவர்கள் வெளியூருக்கு சென்றால் திரும்ப வரும் பொழுது பள்ளிக்கு சென்று 2 ரக்காத் தொழுது விட்டு வீட்டுக்கு செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை குறித்து பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு மனசஞ்சலப்போ, மனசுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ சங்கடமோ ஏற்பட்டாலோ, சந்தோஷகரமான காரியம் ஏற்பட்டாலோ உடனடியாக பள்ளிக்கு சென்று 2 ரக்காத் தொழுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கம். என்ன காரணம்? அரசனுடைய நிழல். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத வேறு எங்குமே நிழல் இல்லாத அந்த நாளில் அரசனுடைய நிழல் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி அக்காலத்து மக்கள் ஆண்களும் பெண்களும் திரளாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் இபாதத்து செய்து பள்ளியை அலங்கரித்த காட்சி எல்லாம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, வாரத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ நமக்கு தோன்றும் பொழுதெல்லாம் பள்ளிக்கு சென்று இபாதத்து செய்கிறோமே, நாம் நம்முடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, தொழுகை என்பது நாமெல்லாம் நினைத்த நேரத்தில் தொழுவதல்ல. தொழுகை என்பது அல்லாஹுவால் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகையை கடைபிடிக்கிறோமே, அதுதான் தொழுகை என்பது நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்ன கொடுமை! 24 மணி நேரம் இரவையும் பகலையும் அல்லாஹ் மாறி மாறி நமக்கு தந்திருக்கிறார். 25 நிமிடம் ஃபஜர், லொஹர், அஸர், மக்ரிப், இஷா, ஒவ்வொரு நேரத்திற்கும் 5 நிமிடம் நீங்கள் போட்டாலும்
25 நிமிடம் மட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்து செய்ய, ஹய்யால ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தும் அந்த அழைப்பை புறக்கணித்து இந்த மனித சமூகத்திலே வாழுகிறோமே, நியாயமா இது? நமக்கா மறுமை நாளில் அரசனுடைய நெல் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அவனுடைய அழைப்பை ஏற்று முதல் சஃபிலே போய் நின்று கொண்டு முதல் நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றுகிற மக்களுக்குரியது அரசனுடைய நிழல். அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அப்படிப்பட்ட தொடர்பு வைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் 13வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூர்வதின் மூலம் உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி இருக்கிறது. யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மனதுக்கு அமைதி, சாந்தி. இன்றைக்கு மனிதன் அமைதி இல்லாமல், மனதிற்கு ஒரு நிம்மதி இல்லாமல் மனிதன் இன்றைக்கு எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அதற்காக வேண்டி ஊர் சுற்றுகிற பயணமெல்லாம் மனிதன் இன்றைக்கு மேற்கொள்கிறான். இருந்தும் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை என்று அலைந்து திரிந்துகிறான் மனிதன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். பாருங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம்தான் உங்களுக்கு மன அமைதியே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதனுடைய முதல் அம்சம் எது? அல்லாஹ்வை நினைவு கூறுவதனுடைய முதல் அம்சம் எது? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலும் 6வது அத்தியாயத்தின் 162வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூற வேண்டும்? அல்லாஹ்வுக்கு ஏன் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும்? கேள்விக்குரிய பதிலை அல்லாஹ் 6வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் சொல்லும் பொழுது, தாலிக்குமுல்லாஹு ரப்பக்கும், தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் என்பவன். லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே கிடையாது. காலிக்கு குல்லி ஷைஇன், அவன்தான் எல்லா பொருள்களையும் படைத்தவன். ஆகவே ஃபஅப்துஹு, நீங்கள் அவனை வணங்குங்கள். வஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அவனை தவிர அவனே அனைத்து பொருள்களின் மீதும் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான், பாதுகாப்பு உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு என்னுடைய தொழுகை, என்னுடைய ஜகாத், என்னுடைய குர்பான் எல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான் 6வது அத்தியாயத்தின் 162வது வசனம். இப்படி அல்லாஹ்வை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமாக திகழ்கின்ற நாம், நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு பெயர் தொழுகையே அல்ல. திருக்குர்ஆனிலே பாருங்கள், ஃபவைலுல் லில் முஸல்லீன், எப்படிப்பட்டவனுக்கு கேடு என்று சொல்கிறான் அல்லாஹ். திருடர்களுக்கோ விபச்சாரம் புரிகிற மக்களுக்கு வட்டி, மது, சூது, கொலை, இப்படி எல்லாம் நிறைய பட்டியல் உண்டு. ஆனால் இங்கே சொல்கிறான், தொழுகையாளிக்கு மறுமையில் கேடு என்கிறான். தொழுகையாளிக்கு மறுமையில் வெற்றி கிடைப்பதற்கு பதிலாக ஏன் கேடு வருகிறது? தொழுகையாளிக்கும் ஏன் கேடு? அவன் எங்கே தொழுதான்? பள்ளிக்கு சென்றார், பள்ளிக்கு சென்று தொழுதார். தொழுகையாளிக்கும் கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கும் கேடு. எப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு? பொடும்போக்காக தொழுகிறானே பள்ளிக்குள் வந்து, நேரத்தை கழிப்பதற்கு, சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக, ஏதோ வந்தோம் நிமிர்ந்தோம் குமிந்தோம் என்று மனிதன் தொழுகிறானே சோம்பேறித்தனமாக, பொடும்போக்காக, உயிரோட்டமான ஒரு தொழுகை இல்லாமல், நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் உயிரோட்டமற்ற ஒரு தொழுகையை தொழுகிறானே, அவனுக்கு மறுமையில் கேடுதான் என்று நபி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் தொழுகிறீர்கள். தொழும் பொழுது அந்த தொழுகை முடிந்து நீங்கள் சலாம் கொடுத்த உடனே அந்த தொழுகையை உடனே மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்வார்களாம். அப்படி கொண்டு செல்லும் பொழுது யார் தக்பீரிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை ஒவ்வொரு நிலையையும் முறையாக செய்து, நிலைகளில் ஓத வேண்டிய திக்ருகளை, ஸலவாத்துகளை முறையாக ஓதி, யார் உயிரோட்டத்தோடு அல்லாஹுவை பயந்து தன்னுடைய முழு கவனத்தையும் அல்லாஹுவோடு ஒன்றிணைத்து யார் அந்த இபாதத்தை செய்து அந்த தொழுகையை பாதுகாத்து தொழுதார்களோ, அந்த தொழுகை அந்த வானவர்கள் எடுத்து செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், யா அல்லாஹ், இந்த லொஹருடைய தொழுகையை, இந்த மஹ்ரிப் இஷாவுடைய தொழுகையை, இந்த ரமதானுடைய இரவு தொழுகையை யா அல்லாஹ் என்னை கண்ணியமாக பாதுகாத்தான் இந்த அடியான்.
எனக்கு மதிப்பளித்து உயர்வான அந்தஸ்து எனக்கு வழங்கி உயிரோட்டத்தோடு தொழுதான் யா அல்லாஹ் என்னை மதித்து. ஆகவே அந்த அடியானுக்கு நீயும் மதிப்பளிப்பாயாக. பூமியில் அந்த அடியான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நீ மதிப்பளிப்பாயாக, கண்ணியத்தை கொடுப்பாயாக என்று அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாம். அதே நேரத்தில் ஒரு அடியான் சோம்பலாக ஓத வேண்டிய துஆக்களை ஓதாமல் அவசரமாக ஏனோ தானோ என்று முறையாக செய்ய வேண்டிய நிலைகளை எல்லாம் முறைகேடாக செய்து தொழுகையினுடைய முறைகளை படிக்காமல் வழக்கமாக காலமாக எப்படி தொழுதோமோ அதே அடிப்படையில் தொழுது ஒரு அடியான் தொழுகையை வீணடித்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த தொழுகை வானலோகத்திற்கு எடுத்து செல்லப்படும் போது சொல்லுமாம், யா அல்லாஹ் என்னை வீணடித்து விட்டான், யா அல்லாஹ் முக்கியமான இபாதத் என்னை வீணடித்து விட்டான், என்னை வீணடித்த அவனை நீயும் நாசமாக்குவாயாக என்று தொழுகை நமக்கு எதிராக சபிக்கிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நாம் சென்றோம் எதற்காக வேண்டி? அரசனுடைய நிழல் கிடைப்பதற்காக வேண்டி. பள்ளிக்கு சென்று முறைகேடாக அந்த வணக்கத்தை செலுத்திய காரணத்தினால் அரசனுடைய நிழல் கிடைக்கிறதோ இல்லையோ அந்த தொழுகை நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நம்மை சபிக்கிறது என்றால் தொழுகை எப்படிப்பட்ட ஒரு இபாரத் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் சகோதர சகோதரிகளே. நான் கேட்கிறேன், இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகள் உண்டு. நீங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்துவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறீர்கள். குடும்பத்தை நன்றாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். வியாபாரத்தில் அதிகம் கவனம் செலுத்தி இருக்கிறீர்கள். பள்ளி மாணவர்களாக இருக்கிற நீங்கள் விடிய விடிய புத்தகத்தை புரட்டி காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு என எழுதி நன்றாக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று பட்டங்கள் பல படித்த சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்கே உண்டு. இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் கேட்கிறேன், முஸ்லிமா காஃபிரா, இறை நிராகரிப்பாளர்களா முஸ்லிம்களா என்று தெரிந்து கொள்கிற அடையாளமே இந்த தொழுகை. அப்படிப்பட்ட இந்த தொழுகையை தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கும் வரை ஒவ்வொரு நிலைகளையும் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று படித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள்? நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இது குறித்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த இபாதத்தை ஒவ்வொரு நிலைகளையும் எப்படி நாம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நிலைகளிலும் என்ன ஓத வேண்டும், வஜ்ஜஹத்து முதற்கொண்டு அத்தஹியாத்து வரை ஒவ்வொரு நிலைகளிலும் ஓதி அந்த தொழுகையை பூரணமாக தொலைத்தெறிந்த நபர் நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர்கள் சகோதர சகோதரிகளே? நிறைய சகோதரர்களுக்கு வயது அதிகமாகும் பொழுது இது குறித்து நாம் இப்பொழுது போய் கேட்டால் நம்மை தப்பாக நினைப்பார்களே என்பதற்காக வேண்டி அதை கேட்காமலேயே பொடும்போக்காக தொழுகிற அன்பர்கள் எத்தனை பேர்? நோன்பு திறக்கிற நேரத்தில் பள்ளிக்கு சென்று பாருங்கள். மேரேஜுடைய நேரத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும். நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இளைஞர் கூட்டம் பள்ளிக்கு வந்து நோன்பு திறந்து ஜமாத்தோடு தொழுகிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய தொழுகையை கவனியுங்கள். ருக்குவை பார்க்கிற பொழுது சங்கடமாக இருக்கிறது. சுஜூது, ருக்கு, இன்னவர நிலைப்பாடு, அவர் திக்ருகளை ஓதுகிறார்களா, முறையாக தொழுகிறார்களா என்பது நமக்கு கேள்விக்குறியாக தென்படும். அந்த அளவுக்கு அவசரமாக தொழுது விட்டு செல்கிற சகோதர சகோதரிகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் இந்த இபாரத்தை படிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா சகோதரர்களே? இந்த இபாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா சகோதரர்களே? ஐங்கால தொழுகையை அதற்குரிய நேரத்தில் எழுந்து ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்க நமக்கு நேரம் இல்லையா? சினிமா கொட்டைகளிலே அமர்ந்து பல மணி நேரம் சினிமா பார்க்க நேரம் இருக்கிறது. தொடர் சீரியல் நாடகம் பார்க்க நமக்கு நேரம் இருக்கிறது. விளையாட்டு சம்பவங்களை இரவு பொழுதும் மாறி மாறி பார்க்க நமக்கு நேரம் இருக்கிறது. பொழுதுபோக்கு சம்பவங்களிலே ஈடுபட நமக்கு நேரம் இருக்கிறது. மாலை பொழுது நம்முடைய உடல் சோர்வை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வாக்கிங் செல்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. இரவு பொழுது முழுக்க விடியற் காலை வரை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதற்கும் அவதூறு பேசுவதற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. அண்டை வீட்டு பெண்ணோடு அமர்ந்து பல மணி நேரம் பேச நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை இபாதத்து செய்ய நமக்கு நேரம் இல்லை என்றால் அல்லாஹ் நிச்சயமாக விடமாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக விடமாட்டான். மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த அடியானுடைய காலும் நகராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் 4 கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்குரிய பதிலை சொல்லாமல் அடியானுடைய காலை நகராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கேள்விகளில் ஒன்று, உங்களுக்கு வழங்கிய ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய அருள்கொடை 2 அருள்கொடை. அந்த அருள்கொடைகளை பெரும்பான்மையான மக்கள் வீணடிக்கிறார்கள். அல்லாஹ் வழங்கிய 2 அருள்கொடையை இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நாசமாக்குகிறார்கள், வீணடிக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். 2 அருள்கொடைகளில் ஒன்று அவனுக்கு வழங்கிய ஆரோக்கியம்.
அவனுக்கு வழங்கி இருக்கிற ஆரோக்கியத்தை, அவனுக்கு வழங்கி இருக்கிற உடல் ஆரோக்கியத்தை உலகத்தை அனுபவிக்கவே அவன் பயன்படுத்துகிறான், வீணடித்துக் கொண்டிருக்கிறான். 2, அவனுக்கு வழங்கி இருக்கிற அற்புதமான காலம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயுள் காலம். நமக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்கு முன்னால் ஒரு காலத்தில், கடந்த ரமலானுடைய காலத்தில் எல்லாம் நம்மோடு வாழ்ந்த நம்முடைய நண்பன் இந்த காலத்திலே உண்டா? அந்த ரமலானுடைய காலத்திலே உண்டா? நமக்கு அண்டை வீட்டுக்காரன், கடந்த ரமலானிலே நம்மோடு இருந்த அண்டை வீட்டுக்காரர் இந்த ரமலானிலே நம்மோடு உண்டா? கடந்த காலங்களில் நம்முடைய குடும்பத்திலே இருந்த நம்முடைய சகோதரன், சகோதரி, தாய், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு உண்டா? எத்தனையோ குடும்பங்களில் இல்லாமல் தவறி போயிருக்கலாம். எங்கே போனார்கள்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே மரணித்து போனார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீட்டி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, எதற்காக வேண்டி? அரசினுடைய நிழலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் பாடுபட்டு அவனுடைய அன்பையும் அவனுடைய நேசத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஆயுள் காலத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். சகோதர சகோதரிகளை, அதன் தலையாய கடமையாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய ஆலயமாக திகழ்கின்ற அந்த மஸ்ஜிதில் அவனுக்கு செய்ய வேண்டிய இபாரத்தின் மிக முக்கியமாக திகழ்கின்ற இபாரத்தாகிய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம், அவனுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த சிரம்பணிதலின் மூலம் அந்த இபாரத்தை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் அரசினுடைய நிழல் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅர் ராகியின். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தும் கொடுங்கள், ருக்கூ செய்வர்களோடு நீங்கள் சேர்ந்து ருக்கூவும் செய்யுங்கள். அல்லாஹ் தொழுகையை வலியுறுத்தி பேசுகிறான். 20வது அத்தியாயத்தின் 132வது வசனம், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா. நபியே, உம்முடைய குடும்பத்தை தொழுமாறி ஏவுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நாம் நம்முடைய குடும்பத்தில் மனைவியை தொழுமாறி ஏவி இருக்கிறோமா சகோதரர்களே? கணவனை தொழுமாறு மனைவிமார்கள் ஏவி இருக்கிறார்களா சகோதரர்களே? நம்முடைய தாய் தந்தையர்கள் முறையாக தொழுகிறார்களா என்று கண்காணித்திருக்கிறோமா சகோதரர்களே? நாம் வளர்த்தி ஆளாக்கி வருகிற நம்முடைய மக்கள் ஐவேளை தொழுகையை பேணக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா என்று நாம் பார்த்திருக்கிறோமா சகோதரர்களே? இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத். நபியே, உம்முடைய குடும்பத்தையும் நீங்கள் தொழுமாறு ஏவுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 24வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ இதாஇஸ் ஸகாத். நிச்சயமாக வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட்டும் தொழுகையை விட்டும் ஜகாத்தை விட்டும் உங்களை தடுத்து விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட்டும் உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய மனைவி மக்கள் ஆகிய உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய வியாபாரமோ உங்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டாம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு அதிகம் தொடர்பை ஏற்படுத்தி வைக்கின்ற இந்த இபாரத்தாகிய இந்த தொழுகையை நாம் அதிக கவனத்தோடு செலுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளே. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே சபிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இனி சபித்தாலும் அது பிறருக்கு நன்மையாக மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி ஒரு சாராரை ஏசி இருக்கிறார் என்றால், தொழுகையை பாராமுகமாக தொழுகையை விட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெயர் தாங்கி முஸ்லிம்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார். எப்படி கண்டித்திருக்கிறார்? விபச்சாரம் புரிந்தவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை. அவனுக்கு மறுமை நாளில் குற்றம் உண்டு, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தண்டனை உண்டு, ஆனால் கடுஞ்சொல் பயன்படுத்தவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் புரியவனை காட்டிலும், கொலை செய்வவனை காட்டிலும், வட்டி வாங்குபவனை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வார்த்தை, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விட்டானோ அவன் இறை நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. மரணிக்கின்றவரை தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அவனுடைய ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு வைத்து அவனுக்காக வேண்டி அதிகம் சுஜூது செய்கிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் சகோதரர்களே. 29வது அத்தியாயத்தின் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர். இந்த தொழுகையை நீங்கள் முறையாக பேணி பாதுகாத்தால்
அந்த தொழுகை உங்களுக்கு கேடயமாக அமையும். எதற்கு கேடயமாக அமையும்? மானக்கேடான காரியங்களை நீங்கள் செய்யாமல், பெரும் பாவங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஆனால் இச்சமூக மக்கள் அந்த தொழுகையை வீணடித்து அந்த தொழுகையுடைய விஷயத்தில் பாராமுகமாக இருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு இடத்திலே பாருங்கள், 19வது அத்தியாயம் 59வது வசனம். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன ஐயா. ஒரு கூட்டம் வந்தது, அந்த கூட்டம் இந்த தொழுகையே வீணடித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 75வது அத்தியாயத்தின் 31வது வசனம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட வசனம். கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வகீலமன்றாக் வல்லன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது ஒரு மனிதன், அந்த சக்கராத்துடைய வேதனையில் கிடைக்கின்ற மனிதன் துடியாய் துடிப்பானே, கால்கள் எல்லாம் போட்டு துடியாய் துடிப்பானே, அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை கடுமையாக பிடித்து கேட்பான், உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றக்கூடியவன் யார் இருப்பார் என்று கேட்பான். ஏன் அவனுக்கு அந்த நிலை? சக்கராத்துடைய நேரத்தில் கொடுமையாக அவனுடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யல்ரிபூன வுஜூஹகும் வஅத்பாரஹும். முகங்களிலும் விலாப்புறங்களிலும் மலக்குமார்கள் கெட்டடியானுடைய உயிரை பிடுங்கும் பொழுது ஓங்கி ஓங்கி அறைந்தவர்களாக அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவனுக்கு ஏன் அந்த நிலை என்று அல்லாஹ் பட்டியல் போடும் போது சொல்கிறான். அவனுக்கு ஏன் அந்த நிலை என்றால், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஃபலா சத்தக வலா சல்லா. அவன் நிச்சயமாக தொழக்கூடியவனாக இருந்தவனாக இல்லை, அவன் தொழுகையை பேணக்கூடியவனாக இல்லை, அவன் தொழுகையுடைய விஷயத்தில் பொடும்போக்கானாக இருந்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 74வது அத்தியாயம் 43வது வசனம். மறுமையை பொறுத்த வரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் எப்படி அமைத்திருக்கிறான் என்று திருக்குரானை நாம் ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு தெரிகிறது. நரகவாசி சொர்க்கவாசியை பார்த்து புரிகிற வகையிலும், சொர்க்கவாசி நரகவாசியை பார்த்தால் தெரிகிற வகையிலும் தான் சொர்க்கம் நரகமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருப்பான். எப்படி தெரிகிறது? சொர்க்கவாசிகளுடைய விசாரிப்பை பாருங்கள். நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கிறார், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், இந்த சகர் என்று சொல்லப்படுகிற இந்த கடுமையான நரக நெருப்பில் உங்களை நுழைய செய்தது எது? சொர்க்கவாசி குற்றவாளிகளாகிய நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்களாம். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடிய மக்களோடு சேர்ந்து தொழாதவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று நரகத்திற்கு தான் சென்ற காரணத்தை அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, முதலாவது விஷயம், தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அவனுடைய ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு ஏற்படுத்தி அந்த பள்ளியில் அந்த இபாதத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற நன்மை ஏராளம் ஏராளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒன்று பாருங்கள், ஒரு மனிதன் ஒது செய்து வீட்டிலிருந்து பள்ளியை நோக்கி ஒரு அடியா நடந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு வைப்பதால் மறுமையிலே அவனுடைய அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அவர் வீட்டிலிருந்து ஒது செய்து அவர் ஒவ்வொரு எட்டாக அடியெடுத்து வைத்து அவர் பள்ளியை நோக்கி நடந்து வரும் பொழுது அவருக்குரிய சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தீமை அளிக்கப்படுகிறது, அவன் எடுத்து வைக்கிற இன்னொரு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு பதவியும் அவனுக்கு உயர்த்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பள்ளிக்குள் நுழையும் பொழுது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் வாயிலை எனக்கு நீ திறப்பாயாக யா அல்லாஹ். பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை உன்னுடையத்திலே நான் வேண்டுகிறேன் யா அல்லாஹ். ஒரு துவா அல்லாஹ்விடத்திலே. ஏன்? அவனுடைய ஆலயத்திற்குள் நாம் செல்லுகிறோம். இனி பள்ளிக்குள் சென்றாலோ நாம் 2 ரக்காத் முன் சுன்னத்து தொழுது அந்த இமாம் ஜமாத்தை எதிர்பார்த்து நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பள்ளியில் ஜமாத்துடைய தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யாருடைய துவா கிடைக்கும் தெரியுமா?
அந்த தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு யார் துவா செய்கிறார்கள் தெரியுமா? நம்முடைய குடும்பமோ நம்முடைய நண்பர்களோ பள்ளிக்கு தொலை வந்த இன்னபிற நபர்களோ அல்ல, சங்கை மிக்க மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்களாம். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஃபிர்லி, அல்லாஹும்ம அர்ஹம்னி. யா அல்லாஹ், அவனுக்கு உன்னுடைய அருள் வாயிலை நீ திறப்பாயாக, உன்னுடைய கருணையை அந்த அடியானின் மீது நீ செலுத்துவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஃபிர் லஹு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு. யா அல்லாஹ், உன்னுடைய அருளை உன்னுடைய கருணையை தொழுகை எதிர்பார்த்து உன்னுடைய ஆலயத்திற்கு நேரம் ஒதுக்கி வந்து முன்னரே அமர்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு நீ அருள் செய்யா அல்லாஹ், அவனுக்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ். மலக்குமார்களுடைய துவா அவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இன்னொரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஃபர்லான தொழுகையை எதிர்பார்த்து ஒரு அடியான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தொழுகைக்கு முன்னரே மௌத்தா போயிட்டார்னு ஒரு பேச்சுக்கு வைங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஃபர்லான தொழுகையை எதிர்பார்த்து ஒரு அடியான் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஃபர்லான தொழுகையில் இருந்தவராகவே கருதப்படுவார். சுப்ஹானல்லாஹ், ஃபர்லான தொழுகையில் இருந்தவராகவே கருதப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு சென்று தொழுகை நடத்தும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி. இனி இக்காமத்து சொல்லப்படுகிறது. இக்காமத்து சொன்ன உடனே நாம் தொழுகைக்கு தயாராகி அந்த முஅத்தினுக்கு வலதுபுறம் போய் நின்றால், இமாமுடைய வலதுபுறம் போய் நின்றாலோ அதற்கு சிறப்பு. முதல் சஃப்புக்கென்று தனி சிறப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக இமாமுடைய வலதுபுறத்தை பூர்த்தி செய்து நிற்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இமாமின் வலதுபுறத்தை பூர்த்தி செய்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கிற, அருளை கொண்டு வருகிற மலக்குமார்களுடைய பிரார்த்தனை உண்டு. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இமாமின் வலதுபுறத்தை பூர்த்தி செய்து நிற்கிறார்களே அவர்களுக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு நாம் அதிகம் தொடர்பு வைக்கும் பொழுது நமக்கு அதிகம் சிறப்புகள், அதிகம் நன்மைகள், மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகள், இப்படி ஏராளம் நன்மைகளை பெற்றுத்தான் ஒரு அடியான் அவனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறான். அது போதாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வீட்டோடு, அல்லாஹ்வாகிய என்னுடைய வீட்டோடு என்னுடைய அடியான் அதிகம் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டானே, அவன் எத்தனையோ அலுவலகங்களை விட்டுவிட்டு, எத்தனையோ பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு எப்படியெல்லாமோ உலகத்தில் வாழலாம் என்கிற ஒரு நிலை இருந்தும் ஹய்யால ஸலா என்று அழைத்த உடனே, ஹய்யாலல் ஃபலா என்று அழைத்த உடனே தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுத்த உடனே ஓடோடி சென்று முன்சஃபிலே இருந்து ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருந்த அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் எங்கே என்னுடைய அடியான்? அரசனுடைய நிழல் கொடுப்பதற்காக வேண்டி, அரசனுடைய நிழல் கொடுப்பதற்காக வேண்டி என்னுடைய வீட்டோடு என்னுடைய ஆலயத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டானே, தன்னுடைய கல்வை, தன்னுடைய நடவடிக்கையை, தன்னுடைய இபாதத்தை, எனக்கு செய்ய வேண்டிய சுஜூதை என்னுடைய ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுத்து என்னை கௌரவித்து, நான் அவன் என்னை பார்க்காவிட்டாலும் நான் அவனை பார்க்கிறேன் என்கிற ஒரு உள்ளட்சத்தோடு இபாதத்து செய்தானே அந்த ஆலயத்திற்குள், எங்கே அந்த அடியான் என்று கேட்டு அரசனுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வில் அதிகம் இபாதத்தில் தலையாய இபாதத்தாகிய இந்த தொழுகையை கண்டிப்புடன் பேண வேண்டும். அந்த தொழுகையுடைய விஷயத்தில் நாம் பொடும்போக்காக இருந்துவிடக் கூடாது. அந்த தொழுகையை எந்த முறைப்படி தொழ வேண்டும், அந்த முறைப்படி அந்த தொழுகையை படித்து அந்த தொழுகையை முறைப்படி பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, நான் எப்படி தொழ கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். காலமாக பாரம்பரியமாக நம்முடைய ஆயுள் காலமாக நாம் எப்படி தொழுகிறோமோ அதுவல்ல தொழுகை. நாம தொழுவதற்கு பெயர் அல்ல தொழுகை. நாம் காலமாக தொழுகிறோமே அதற்கு பெயர் அல்ல தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, நான் எப்படி தொழ நீங்கள் காண்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவருடைய தொழுகையை குறித்து தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை
எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த நிலைகளை எந்தெந்த அடிப்படையில் செலுத்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை தொழுகை புத்தகம் நிறைய தமிழிலே வெளிவந்திருக்கிறது. எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறீர்களே, தினசரி நாளிதழ்களை படிக்கிறீர்கள், வார இதழ்களை படிக்கிறீர்கள், பள்ளி மாணவர்கள் உங்களுக்குரிய பாட புத்தகத்தை படிக்கின்றீர்கள், வியாபாரிகள் அதற்குரிய கணக்கு வழக்கு புத்தகத்தை படிக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்தை, அவனுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்தை, அரசினுடைய நிழல் கிடைப்பதற்கு காரணமான முக்கியமான ஒரு இபாதத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டுமா வேண்டாமா சகோதர சகோதரிகளே? இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி அந்த இபாதத்தை முழுமையாக படியுங்கள், அதற்கென்று நேரம் ஒதுக்குங்கள், அந்த இபாதத்தை கண்ணியப்படுத்துங்கள். நான்காவது, அந்த இபாதத்தை வீடுகளிலோ நமக்கு சௌரியப்பட்ட இடங்களிலோ நீங்கள் செலுத்துவதை குறைத்துக் கொண்டு அவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், மஸ்ஜிதுக்கு செல்லுங்கள். அந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தி அந்த மஸ்ஜிதில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யும் பொழுது சங்கை மிக்க மலக்குமார்களுடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு கிடைக்கும், அரசினுடைய நிழலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவனுடைய ஆலயமாக திகழ்கின்ற பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அரசினுடைய நிழலுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாளைய தினம் மீண்டும் அரசினுடைய நிழல் வேறு யாருக்கெல்லாம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.